அரித்மெட்டிக்கலி பார்க்குறோன்னு வைங்களேன், நீங்கள் சொன்ன அதே அந்த வாக்கு சதவிகிதத்தினுடைய அடிப்படையில் 1%, 1/2%, 3% எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா அது ஒரு பெரிய நம்பர் வருமே. ஆட்டோமேட்டிக்கலி ஆல்ரெடி வந்து 22% நீங்கள் சொல்லியிருக்கீங்க, குறைஞ்சிட்டாங்க. அப்போ அதை அதிகரிக்கணும்னா இந்த மாதிரி 1/2%, 1% சேர்க்கணுமா இல்லையா? இல்லை, அந்த 1/2% கூட நான் என்ன சொல்கிறேன், இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏறக்குறைய 5% இருக்குது. ஸோ அதை 1/2% நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அப்போ 10 சீட், அந்த 10 சீட் அவங்களுக்கு அவங்க தேர் எலிஜிபிள். அதில் 10% அரை என்று எடுத்துக்கொண்டா. ஓகே. ஸோ இவங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, இவங்க நீங்கள் அத்தனை பேரையும் கூட்டினா கூட 8 பேரையும் கூட்டினா கூட 4% தான் வரும். ஓகே. ஸோ மீதி இருக்கிற அந்த 10 பேரையும் கூட்டிங்கன்னா 5% தான் வரும். மொத்தம் 9% தான் வரும். ஸோ இங்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5% இருக்கிறது, இன்னைக்கு பாரதிய ஜனதாக்கு ஏறக்குறைய 12% இருக்கிறது. ஸோ அந்த சதவீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு டேலியே ஆகாது. ஓகே. இது 12 அதிமுக கூட்டணியோட வாக்கு சதவீதமும் திமுக கூட்டணி வாக்கு சதவீதமும் ஆமாம், அந்த 20 கட்சி சேர்த்தனாலும் டேலி ஆகாதுங்க. கூட்டணி சதவீதமே ஏன்னா அது 12% பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்களுக்கு 5%, 2 மட்டுமே நான் சொல்கிறேன்.